ஸோ இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னா வந்து, ஒரு புது சீரிஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த சீரிஸ்ல நம்ம என்ன சொல்லி தர போறோம் அப்படின்னா வந்து, ஐஓடி அத பத்தி பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். என்ன ப்ரோ நீங்க எத்திக்கல் ஹேக்கிங் சேனல் வச்சிருக்கீங்க. எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு, இப்ப ஐஓடி சொல்லி தரீங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா வந்து, ஸோ இப்போ வந்து இருக்கிற கரண்ட்டுக்கு ஏத்த மாரி நீங்க மாத்திக்கணும் உங்கள வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஹோம் ஆட்டோமேஷன், செக்யூரிட்டி எல்லாமே வந்து இப்போ வந்து ஆட்டோமேட்டடா வரப்போது. ஸோ ஆட்டோமேட்ல என்ன பண்ணுவாங்க? காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இருந்தா மட்டும் தான் அவங்களால வந்து இப்போ வந்து ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நிலைமை வரும்போது, ஸோ நீங்க ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் சாஃப்ட்வேர் மட்டும் இருந்தா உங்களால வந்து சர்வை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னீங்கன்னா வந்து, நீங்க வந்து ஹார்ட்வேரும் கத்துக்கணும். ஸோ இதெல்லாமே வந்து சீப்பான காம்போனன்ட்ஸ் தான். நீங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மணி சம்பாரிச்சு அந்த மாரிலாம் இல்ல. ஸோ இதெல்லாமே வந்து 500, 200, 100 அந்த ரேஞ்சிலேயே வந்து இருக்கு. அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நானுமே வந்து எப்படி சொல்றது? கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு தான் வந்து இந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து பை பண்ணி அண்ட் தென் படிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லன்னா விர்ச்சுவலா வந்து நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ இது வாங்க முடியாதவங்களுக்கு, நீங்க அதிலேயும் போயிட்டு நீங்க கத்துக்கலாம். ஸோ எப்படி என்னன்றது நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்க்காக நான் யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்டினோ யூனோ. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு டிவைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில வந்து என்னன்னா, ரேமு, ரோமு, இன்புட் டிவைஸஸ் எல்லாமே வந்து இதில இருக்கும் அவைலபிளா வந்து. அண்ட் ராஸ்பெர்ரி பையுமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ராஸ்பெர்ரி பை இஸ் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு இது. ஸோ அது வந்து ரேட்டு கூட அது வந்து ஒரு மினி கம்ப்யூட்டராவே நீங்க ஆக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில வந்து எல்லாமே இருக்கு. ஆனா வந்து உங்களால ஓஎஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து ரேம் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் வந்து அட்மெகா சிப் குடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வந்து அல்ட்ராசோனிக் சென்சார். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து ஆப்ஜெக்ட் டிடெக்ஷன், டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி வந்து ஸ்மார்ட் கார் பார்க்கிங் அண்ட் தென் வந்து நெறைய டிஸ்டன்ஸ் மெஷர் பண்றதுக்கு, அதுக்கு டோல்கேட்ல ஸோ அந்த மாரி இடத்துல நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டார். ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து, ஸோ ரொட்டேட்டிங் பண்றதுக்கு. ஸோ அது நம்ம ப்ராஜெக்ட் உள்ள போய் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அந்த மாரி. அதுக்கப்புறம் பிரெட் போர்டு. ஸோ கனெக்ஷன்ஸ் வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து சால்டரிங் லெஸ். ஸோ சால்டர் யூஸ் பண்ணாமலே வந்து நம்ம இது யூஸ் பண்ணி நம்மளால பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கனெக்ஷன் ஒயர். ஸோ நம்ம ஆர்டினோக்கும் கம்ப்யூட்டருக்கும் வந்து கனெக்ட் பண்றதுக்கான ஒரு ஒயரும் வந்து நீங்க ஆர்டினோ வாங்கும்போதே இது வந்து இன்பில்ட்டா வரும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எல்லாத்தோட இன்ட்ரோ முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கனெக்ஷன்ஸ் குடுக்கணும். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ரேடார் ப்ராஜெக்ட் தான் பண்ண போறோம். ஸோ இது மோஸ்ட்லி நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன் எங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி சப்மெரின்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சப்மெரின்ஸ்ல வந்து ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஸோ ஓஷன்ஸ்ல வந்து ஏதாவது உள்ளுக்குள்ள ஏதாவது ஆப்ஜெக்ட் வருதா? இல்ல மத்தவங்க ஏதாவது ஷிப்ஸ் தான் வருதா? இல்லையா? அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து ஸோ அண்டர் த வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அந்த மிலிட்டரி சைட்ஸ்ல வந்து இந்த ஸ்மார்ட் ஷூட்டிங்ல நீங்க அன்னோன் ஆப்ஜெக்ட் வந்து உள்ள போகுது அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்கா ஷூட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மூவிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ட்ரோன்ஸ் ஆக்டிவேட் ஆகும் இந்த மாரிலாம் வந்து. ஸோ அந்த மாரி இருக்கிற எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மாரி ரேடார் தான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஓகே. ஸோ அது எப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கான ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி இந்த பண்ணலாம் அந்த மாரி ஓகேங்களா? ஸோ இது இது வாங்குறதுக்கான எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ப்ரொவைட் பண்றேன். ஸோ உங்களுக்கு மேற்கொண்டு வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க. இல்ல விர்ச்சுவலா வந்து ஏதாவது நான் சொல்லித்தாங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ விர்ச்சுவலுக்கு நெறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. திங்கர்கேட், ப்ரோடியஸ் அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் ஐடியா இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. நானும் வந்து அத டீச் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட்குள்ள போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா டிஜிட்டல் பின் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து புரோகிராமபிள் பின்ஸ் அண்ட் இது வந்து பவர் சப்ளை அண்ட் தென் அனலாக் பின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில வந்து 2 போர்ட் இருக்கும். ஸோ ஒண்ணு வந்து நம்ம லேப்டாப்போட கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் இன்னொன்னு வந்து பவர் சப்ளை. ஓகேங்களா? ஸோ நீங்க மோஸ்ட்லி வந்து நீங்க இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க குடுக்கணும். ஸோ நீங்க வந்து ராங்கான வோல்டேஜ் குடுத்தீங்கன்னா வந்து பர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த பவர் சப்ளையே போதும். நம்மளுக்கு வந்து கம்ப்யூட்டர்லயே நம்ம வந்து குடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க என்ன பண்ணா வந்து, நீங்க ஃபர்ஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலயுமே வந்து கிரவுண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கிரவுண்ட் வந்து அந்த சப்ளை நீங்க கரெக்ட்டா வந்து சப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் கன்டின்யூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பிரெட் போர்ட் எடுத்துக்கோங்க. இதில வந்து ஏதோ ஒரு நோடு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு நோட்ல நீங்க சூஸ் பண்ற நோடு வந்து இந்த இந்த ரோ ஃபுல்லாமே வந்து நம்ப சப்ளை எடுத்துக்கிற மாரி. ஸோ இதில 1 கிரவுண்ட் கனெக்ஷன் குடுத்துட்டீங்கன்னா, இந்த எல்லாமே இந்த இருக்கிற எல்லா நோடுமே வந்து கிரவுண்டா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு புரியாது. நீங்க ஒர்க் பண்ண தான் வந்து உங்களுக்கே புரியும். ஸோ நானுமே வந்து அப்படிதான் கத்துக்கினேன். எனக்கே வந்து ஃபர்ஸ்ட்ல இது புரியல. பிரெட் போர்ட் கனெக்ஷன் எப்படி குடுக்கணும் அப்படின்னு புரியல. ஸோ நானுமே உங்கள மாரி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பார்த்தோனே புரியல. ஓகேங்களா? ஸோ நீங்க ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த நாலேட்ஜ் வரும். ஸோ எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா?
ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா வந்து, நீங்க எதுல வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா, சர்வர் மோட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன் ஓகேங்களா? சர்வர் மோட்டர்ல பார்த்தீங்கன்னா 3 பின் குடுத்துருப்பாங்க. இந்த 3 என்ன ப்ரோ அப்டின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆம் ஓகே. இந்த ப்ரவுன் கலரா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ப்ரவுன் கலர் என்ன அப்டின்னா வந்து, கிரவுண்ட் பின் சொல்லுவாங்க. ப்ரவுன் வந்து கிரவுண்டு, அண்ட் தென் எல்லோ வந்து இன்புட் பின்னு, அதுக்கப்புறம் ரெட் கலர் வந்து பவர் சப்ளை. இது வந்து நீங்க VCC 5 வோல்ட் அதில கனெக்ட் பண்ணுவீங்க. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா வந்து, கிரவுண்ட் கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்க என்ன ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்டின்னா வந்து, இதுல 3 கலர் இருக்கும். ஒண்ணு வந்து எல்லோ வந்து இன்புட் பின்னுக்கு, ரெட் வந்து பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ப்ரவுன் கலர் வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரவுண்ட் எடுத்து நம்ம ரெட் போர்ட்ல கனெக்ட் பண்ண போறோம். நீங்க கலர் வேரியன்ட் ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். ப்ரவுன் வந்து கிரவுண்ட் அந்த மாரி நீங்க பண்ணலாம். கலர் இல்லாத பட்சத்தில நீங்க எந்த கலர் வேணா குடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இப்போ வந்து கலர்ஸ் இருக்கு. நான் வந்து பிளாக் வந்து கனெக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த ப்ரவுன் எடுத்துட்டு, நான் வந்து இதில அப்படியே கனெக்ட் பண்ண போறேன். ஓகே. ம். இது கனெக்ட் பண்ணிட்டு, இதில வந்து நம்ம எந்த நோட்லாம் கத்துக்கலாம். நான் வந்து இது வந்து கிரவுண்டா மாத்திக்கிறேன். சரிங்களா? இத வச்சுட்டு, ம். ம். புதுசா டைட்டா இருக்கு. ஓகே. இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆர்டினோ இருக்கிற கிரவுண்ட் எடுத்து நம்ம கனெக்ட் பண்ண போறோம். இதுக்கு ஏதாவது பிளாக் தான் யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓகே. எந்த கலர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ப்ரொஃபஷனலா பண்றதுன்னா வச்சு கலர் வச்சு பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ம். இதுல நீங்க எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து, இந்த பக்கத்துல இருக்கும். இங்க வந்து டிஜிட்டல் பின்ஸ் இருக்கும். இதுல வந்து நம்ம கிரவுண்ட் கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா? இதுல போட்டு, இது எடுத்துட்டு, இங்க நம்ம கனெக்ட் பண்றோம். இங்க ஆல்ரெடி நம்ம கிரவுண்ட் குடுத்துருப்போம் இல்லையா? இந்த இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். ம். இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆர்டினோவுக்கும், சர்வோ மோட்டருக்கும் கிரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அல்ட்ராசோனிக் சென்சாருக்கு நம்ம கிரவுண்ட் கனெக்ஷன் குடுக்கணும். ஓகேங்களா? அல்ட்ராசோனிக்ல வந்து 4 பின் இருக்கும். ஒண்ணு வந்து VCC, ட்ரிகரு, எக்கோ, கிரவுண்டு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அல்ட்ராசோனிக்ல கிரவுண்ட் குடுக்க போறோம். ஆ இதுக்கு கலரு ஓகே. இத வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு, இந்த கிரவுண்ட்ல நம்ம வந்து குடுத்துக்கிறோம். ம். ஓகே. இப்போ வந்து கிரவுண்ட் கனெக்ஷன் முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணா வந்து நம்ம பவர் சப்ளை குடுக்க போறோம். பவர் சப்ளைக்கு வந்து VCC. எந்த கலர் வேணா எடுத்துக்கலாம். ரெட் கலர வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்க. பவர் சப்ளைக்கு. இதுல வந்து மேல் டூ மேல் தான் இருக்கு. மேல் டூ ஃபீமேல் இருந்தா கரெக்ட்டா இருக்கும். அப்படி இல்லன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வயலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இத எடுத்துட்டு, போட்டுட்டு, ஆ இதுக்கு வந்து புதுசா VCCக்கு வந்து புதுசா ஒரு நோட் நானே இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க எங்க வேணா போடலாம் அந்த பிரெட் போர்ட்ல. நான் பர்ட்டிகுலரா இங்க வச்சுக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து அல்ட்ராசோனிக்ல பவர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சர்வோ மோட்டர்ல வந்து ரெட் கலர்ல இருக்கும். அந்த ஒயர்ல வந்து நீங்க பவர் சப்ளை குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? என்ன பண்றேன், இத எடுத்துட்டு, ஆ இங்க வந்து குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது குடுத்துக்கிறேன். இது குடுத்துட்டு, இந்த இடத்துல நீங்க வந்து இத குடுக்கணும். இந்த இடத்துல இப்படி குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சர்வோ மோட்டார் முடிஞ்சிருச்சு. அல்ட்ராசோனிக் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆர்டினோல வந்து நீங்க 5 வோல்ட் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆ இதுக்கு வந்து ரெட் இல்ல. நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓ இப்ப இந்த அனலாக் சைடு இந்த சைடு இருக்கும். இங்க வந்து நீங்க 5 வோல்ட் இருக்கும். இங்க வந்து நீங்க குடுத்துருங்க. ஓகேங்களா? இந்த 5 வோல்ட் குடுத்துட்டு, இங்க எடுத்து குடுத்துருங்க. இப்ப பவர் சப்ளை முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்ப பவர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கிரவுண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து ட்ரிகர் பின் இருக்கு, எக்கோ பின் இருக்கு. ஓகேங்களா? இத நீங்க எடுத்து நீங்க டைரக்ட்டா இதோட கனெக்ட் பண்ணா முடிஞ்சிருச்சு ஒர்க். இதுக்கு நீங்க எந்த கலர்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஓகே.
ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம கோடிங் தான். ஸோ நம்ம கோடில் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா வந்து ஐஓடி ப்ராஜெக்டில் ரேடாரில் அண்ட் தென் ஆர்டினோ. ஸோ நீங்கள் எந்த பின்னா கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து 10ஓ 11ஓ கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரிகர் பின்னுக்கு வந்து ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா வந்து எக்கோ பின்னுக்கு வந்து 11 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு ஆர்டினோவில் 11ல் கொடுக்க போகிறேன். ஸோ 11 வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து 11ல் கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ட்ரிகர் பின் வந்து 10ல் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரிகர் பின்னுக்கு ஒரு ஒயர் எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த ஒயர் எடுத்துக்கிறேன். இது மேல் டு மேலா? வேற ஒயர். ஓகே, ஸோ இது மேல் டு மேல், மேல் டு ஃபீமேல் இருக்கு. நான் வந்து ஒன்று மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு இப்போ ட்ரிகர் பின்னா. ஸோ ட்ரிகர் பின் வந்து 10th பின்ல வந்து போகணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ கிரவுண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு விசிசி வந்து இங்கே கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரிகர் பின்னு எக்கோ பின்னு கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம சர்க்கியூட் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கோட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம். ஸோ டிரைவ் லிங்க் கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணி பார்த்துக்கோங்க கோட் வந்து கரெக்டாக இதாக இருக்கா இல்லையான்னு. ஸோ மிஸ்ஸிங் போர்டு. ஓகே, நம்ம போர்டு வந்து செலக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து. ஸோ போர்டுக்கு நீங்கள் என்ன பண்ணால் போர்டில் போயிட்டு போர்டு மேலே ஆர்டினோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ போர்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கோட் ரன் ஆகும். இல்லைனா வந்து மிஸ்ஸிங் எரர் வரும். ஓகே, ஸோ இப்போ கம்பைல் பண்ணிங்க அப்படின்னா வந்து கம்பைல் ஆகும். இப்போ பார்த்தீங்களா எரர் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணல. ஸோ இப்போ கம்பைல் ஆகிடுச்சு. ஸோ கம்பைல் ஆகிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஒர்க் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து ப்ராசஸிங்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுக்கான லிங்க் நான் வந்து கொடுக்குறேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அண்ட் இதுக்கு நீங்கள் தனியாக கோட் பண்ணணும். ஸோ இது வந்து பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்க கையில் வந்து. ஸோ இதுக்கு நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்படி வரும், கெட் ஸ்டார்டர்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ உங்கள் போர்டில் வந்து நம்ம இந்த ஆர்டினோ வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே போயிட்டு டூல்ஸில் போயிட்டு இந்த போர்ட்னு வந்து நம்ம ப்ளக் பண்ணணும்னு டேட் ஆகும் ஆர்டினோவில் வந்து. ஸோ இது எடுத்து நம்ம ஒயர் ப்ளக் பண்ணணும்னு டேட் ஆகும். நான் வந்து இதை ப்ளக் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை ப்ளக் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ப்ளக் பண்ணுங்க. ஸோ டைட்டாக இருக்கும். ஓகே, நான் ப்ளக் பண்ணிட்டேன். ஸோ இது எடுத்து வந்து ஸோ கொடுத்த உடனே இது வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சர்வோ மோட்டர் வந்து ஸோ இப்போ நான் வந்து இந்த போர்ட்டிங் வந்து ஷோ ஆகும். இது வந்து COM3 போர்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து COM3. நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உங்கள் போர்ட்டை வந்து உங்களுக்கு COM4 இல்லை COM7 இதாக இருக்கலாம். நீங்கள் வந்து இதை மாற்றிக்கணும். ஸோ இதை மாற்றிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த கோட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கலாம். இல்லைன்னா டபுள் சைட் டேப் போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஏன்னா வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ தான் வந்து 185 இதெல்லாம் வந்து சர்வோ மோட்டருக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதில் வந்து 12 கொடுத்துருக்கேன். ஓகே, ஒயர் எடுத்துக்கிட்டு ஸோ இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பின்னு வந்து நம்ம 12th போடுறோம். பார்த்தீங்களா? ஸோ 12th வந்து இங்கே இருக்குது. இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கு. ஸோ சர்க்கிட் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ஸோ எல்லாம் கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு முறை. அப்படி இல்லைன்னா வந்து ஒர்க் ஆகாது.
ஸோ ஃபஸ்ட்டு 12th அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? பார்ப்பேன். ஸோ இன்னொன்று ஏதோ போடுதுங்க. ஸோ இது வந்து எக்கோ பின்னா. எக்கோ பின் வந்து 11. ஓகே. ஸோ இப்போ கனெக்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து எந்த மிஸ்டேக் வராது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் பவர் சப்ளை கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து கோட் அப்லோட் பண்ணணும் ஆர்டினோவில் வந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா செக் பண்ணிவிட்டு இது வந்து அப்லோட் ஆகிடும் கோடு. ஓகே. நீங்கள் வந்து கோட் ரன் பண்ணிட்ட அப்புறம் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்ட அப்புறம் வந்து ஸோ இந்த மாதிரி வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்கள் கான்சென்ட்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் க்ளூ கன்னில் போட்டு ஒட்டிக்கலாம் இதை வந்து. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போதைக்கு அதை பண்ணால் ஃபுல்லாக ரப்பர் பேண்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் க்ளூ கன்னோ இல்லை டபுள் சைட் டேப் போட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அப்லோட் பண்ணிட்ட அப்புறம் இது மாதிரி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்கள் வந்து விஷுவலாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸிங் இதுக்கு வந்து கோட் இருக்குது. ஸோ இந்த கோடையும் இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே போயிட்டு இங்கே ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஸோ விச்சுவலாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ எப்படி வருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஸோ என் கையை இப்படி கிட்ட கொண்டு போகும்போது ரெட் கலராக வருது. ஸோ இது வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்படி தூரமாக கொண்டு போகும்போது இப்போ ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஃபேராக இருக்கிறதுனால மறுபடியும் க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ என் கையை கிட்ட கொண்டு வர வந்து அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெட் கலராக வந்துச்சு. ஸோ ரொம்ப கிட்ட கொண்டு வரும்போது அந்த ரெட் கலர் வந்து ஃபுல்லாக இருக்கும். ஸோ தூரம் போக 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 வந்து ஃபுல்லாக க்ரீனாக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து சைபர் செக்யூரிட்டி இல்லை ஹேக்கிங் வந்து எதாவது வீடியோஸ் தேடுறாங்க அப்படின்னா வந்து அவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.